அரசு பணிகள் குறித்து மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் ஆலோசனை. உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. பேருந்து கட்டண உயர்வு என்பது நிச்சயம் இருக்காது. மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. மிக தெளிவாக சொல்கிறேன். அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது. காவல்துறை விசாரணையில் மரணமடைந்த அஜித் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். இடைக்கால நிவாரணமாக வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நெசவாளர்களிடம் பட்டுச்சோலையை கொள்முதல் செய்து தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பயன்பெறுவோருக்கு வழங்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. கூட்டணியில் சேர எடப்பாடி பழனிசாமி விடுத்த மறைமுக அழைப்பை நிராகரித்தார் சீமான். தீமையை வைத்து மற்றொரு தீமையை அழிக்க முடியாது எனவும் பேட்டி. தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான். 8 மாசம் பொறுத்துருங்க, என் மாநாட்டில் அறிவிக்கிறேன். இப்ப அவசரப்பட சீமானை தொடர்ந்து இபிஎஸ் அழைப்பை நிராகரித்த தாவேக தலைவர் விஜய் தலைமையில் 2026 தேர்தலில் தாவேக மிகப்பெரிய வெற்றி பெற்று புதிய வரலாறு படைக்கும் என தாவேக அறிவிப்பு. இபிஎஸ் கூட்டணிக்கு கடையை விரித்து யாரும் வராததால் வாங்க சார் என அழைக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். திருவள்ளூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 11வது நாள் கடந்தும் குற்றவாளியை கண்டுபிடிக்காததை கண்டித்து போராட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் புரட்சி பாரதம் வன்னியர் சங்கம் உட்பட ஏராளமானோர் ஒன்றாக இணைந்து ஆர்ப்பாட்டம். நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். நெல்லையில் ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கத்தினர் போராட்டம். சம்பளமின்றி பசியால் வாடுகிறோம் என்ற முழக்கத்தோடு சோற்றுக்கு தூக்குச்சட்டியுடன் பெண்கள் ஆர்ப்பாட்டம். முதலமைச்சர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார். 3 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் பேட்டி. காஞ்சிபுரம் அருகே தாறுமாறாக ஓடிய லாரி, 2 சக்கர வாகனங்கள், கார்கள் மீது மோதி விபத்து. வடமாநில இளைஞர் ஓட்டிய லாரியால் ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாஷிங்டன் ஓபன் டென்னிஸ் மரிய ஷக்காரி 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அரசியலமைப்பின் 67A பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க கோரி முழக்கம். அமெரிக்காவின் அதிநவீன போர் ரக அப்பாச்சி ஹெலிகாப்டர் இந்தியா வந்து சேர்ந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமான தளத்தில் இருந்து வந்து இறங்கிய அப்பாச்சி 2 நாட்களில் ராணுவத்திடம் சேர்க்கப்படும். பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி எதிரொலி. மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைப்பு.
நாளை மான்செஸ்டரில் துவங்கும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி. மான்செஸ்டர் போட்டியான ஆடுகளும் பவுலர்களுக்கு சாதகமாக இருக்கலாம் என கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து.